ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல சிலாக்கியத்துக்காய், பாக்கியத்துக்காய், சுகத்துக்காய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 8 மாதங்களும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார். நம்முடைய பெருமூச்சை கேட்டார், ஏக்கத்தை கேட்டார். இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். விசாலமான இடத்துல கொண்டு வந்து வைத்தார். கடந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளெல்லாம் நினைத்து நாம் அதிகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். எதனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கிறோம் என்றால், சங்கீதக்காரன் சொல்கிறான், உம்முடைய வார்த்தையிலே நான் மகிழ்கிறேன். இன்னொரு வசனம் சங்கீதம் 119 101 வசனம் எப்படி சொல்கிறது, உமது வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். அதே போல் 119 சங்கீதம் 133 வசனம் எப்படி சொல்கிறது, உமது காலடியிலே, உம்முடைய வார்த்தையிலே என் காலடியை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். அப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் நமக்கு மகிழ்ச்சி, கர்த்தருடைய வார்த்தை ஒன்று தான் நமக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. இந்த குறைவற்ற வேதம் ஒன்று தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதனால்தான் ஒவ்வொரு மாதமும் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து ஜனங்களை நாங்கள் ஆசீர்வதிப்பது காரணமே கர்த்தருடைய ஆசீர்வாதமே என்றும் நிலைத்திருக்கும். இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஸோ இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா, ஒரு உயர்ந்த அடைக்கலத்தில் கர்த்தர் நம்மை வைக்கப் போகிறார். உயர்ந்த அடைக்கலம் அப்படின்னா, நமக்கு அடைக்கலமானவர் எப்படி இருக்கிறார் என்றால், இந்த பூமிக்குரிய அடைக்கலம் இல்லை, உயர்ந்த அடைக்கலம். அந்த உலகத்தில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் நம்மை விலக்கி காக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலம். ஆனால் கண்டிஷன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். எல்லாருக்கும் நான் உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பேன் என்று சொல்லலை, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். அப்படி என்றால் அவர் நாமம் என்ன? மோசையை ஆண்டவர் அழைத்து, நீ எகிப்தில் இருக்க என் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் என்று நீ போ என்று சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப குழப்பம். அப்போ பலவிதமான காரியங்களை சொல்லி தப்பிக்கலாம்னு நினைக்கிறான். அப்புறம் கடைசியாக கேட்குறான், ஆண்டவரே நான் அங்கே போனால் அவங்க உம்முடைய நாமம் என்னன்னு கேட்டால் என்ன நான் சொல்லுவேன்? அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி, இருக்கிறவர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று என்று சொல்கிறார். அப்படி என்றால் ஆண்டவருடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறார். மோசேக்கு ஆண்டவர் தன்னுடைய நாமம்னா ஒரு டைட்டில், அந்த பேரை மட்டும் இல்லை, அவர் தான் எப்படிப்பட்டவர் என்பதை அவனுக்கு வெளிப்படுத்தி காட்டினார். அப்படி என்றால் பவுல் சொல்கிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்வார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். பவுல் வாழ்க்கையில் நான் விசுவாசிக்கிறவர் இயேசு, அவர் யார் என்று அறிவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ரட்சித்தவர் யார், நம்முடைய மேய்ப்பர் யார், நம்முடைய போதகர் யார், நம்மை வழி நடத்தினவர் யார், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் யார் என்று அறிகிற அறிவினால் நாம் நிரப்பப்படும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், அவன் என்னை அறிந்திருக்கிறபடியால், என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். பவுல் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததே. எதோ ஒப்புவிச்சார்? அவருக்குள்ள எல்லாவற்றையும், அவருடைய ஜீவனையே ஒப்புவிச்சிட்டார். அதனால் நான் என் ஜீவனை அவரிடத்தில் ஒப்புவிச்சிட்டேன். ஆனால் என் ஜீவன் அழிவை காண்பதில்லை, அது நித்திய ஜீவனை காணும் என்று சொல்லி தான் சொல்கிறாரு. நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கார் என்பதை நிச்சயத்தும் இருக்கிறேன். அப்படி என்றால் இந்த மாதத்தில் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று 4 காரியங்களை பார்க்க போகிறோம். 1, அவர் தயை உள்ளவர். 2வது, அவர் இரட்சகர். 3வது, அவர் விண்ணப்பிக்கிறவர். 4வது, அவர் ஜெயம் கொடுக்கிறவர். சுருக்கமாக நாம் சிந்திக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். 1வது, அவர் தயை உள்ளவர். யாத்ராகமம் 33 அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவர் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துகிறது. எப்படி வெளிப்படுத்துகிறார் என்றால், தன்னை தயவுள்ளவராக வெளிப்படுத்துகிறார். யாத்ராகமம் 32 அதிகாரத்தில் கர்த்தருடைய கற்பனைகளுக்கு மீறி இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை அதை செஞ்சு அதை வணங்கினாங்க. கர்த்தருடைய கோபம் மூண்டது.
33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு மோசேயை பார்த்து, எனக்கு விரோதமாக நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிட்டீங்க, சரி பரவாயில்ல, நான் உங்கள் கூட வரமாட்டேன், ஆனால் உங்களுக்கு நான் வாக்கு கொடுத்த தேசத்துக்கு நீங்கள் போங்க, ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. யோசிச்சு பாருங்கள், அந்த வனாந்திரத்தில் தேவனுடைய சமூகம் எப்படி அவரோட சென்றதென்றால், பகலிலே அக்கினி ஸ்தம்பம், இரவிலே மேகஸ்தம்பம். இதை எல்லா ஜனங்களும் இதை கேள்விப்படுறாங்க, எல்லா தேசத்தில் உள்ள ஜனங்களும் கேள்விப்படுறாங்க. அப்போ இந்த ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்தாலும் ஒரு பெரிய பாதுகாப்பு அந்த ஜனங்களுக்கு இருக்குது என்பதை சுற்றிலும் இருக்கிற ஜாதிகள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நிச்சயமாக இவங்களை குறித்து பரவாயில்ல, வனாந்திரத்தில் நடத்தினாலும் இவங்க தேவன் அவங்களோடு கூட இருக்கிறார், அதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு மேன்மை. இப்போ இந்த ஜனங்கள் பாவம் செஞ்சது உண்மைதான். ஆண்டவர் உடனே நீ பாவம் செஞ்சுட்ட, சரி வேண்டாம் போ, மறுபடியும் எகிப்துக்கே ஓடிப்போன்னு சொல்லலை. ஆனால் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு நீ போய் சேரு, ஆனால் நான் உன் கூட வரமாட்டேன், ஏன்னா என்னை ரொம்ப கோபப்படுத்துகிறேன், நான் வழியில் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, அழிச்சிடக்கூடாது, ஒரு தூதனை அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஜனங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடுச்சு, இவ சமூகம் நமக்கு வரலைன்னா நமக்கு ரொம்ப நம்முடைய மகிமையே மேன்மையே ஒன்றும் இல்லை. அதனால் என்ன பண்ணாங்களாம், அவங்க ஆபரணங்களெல்லாம் கலற்றி போட்டார்கள். அப்படின்னா எக்ஸ்டர்னல் டெக்கரேஷன் வேண்டாம், அவர் சமூகம் நம்மகிட்ட விட்டு போயிடுச்சுன்னா இந்த டெக்கரேஷன் எதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு தாங்கள் எவ்வளோ துக்கமாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் விதமாய் அந்த ஆபரணத்தை கலத்தி போட்டாங்க. அப்போ மோசே என்ன செய்கிறான்னா, ஆண்டவரை நோக்கி ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, நீங்கள் என்னை பேர் சொல்லி அழைத்தீங்க, உங்களுடைய கண்கள் எனக்கு கிருபை கிடச்சிதுன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ எங்கிட்ட வரமாட்டோன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடச்சதுன்னா நாங்கள் உம்மை அறியணும், உங்களுடைய கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைச்சதுன்னா நான் உங்களுடைய வழியை அறியணும், எங்களுக்கு நீ உதவி செய்யும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்வார் மோசேயை பார்த்து, சரி சரி பரவாயில்ல போ, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ஆண்டவரே அப்படின்னு நிறுத்தலை, அவனுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லணும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சதுன்னு எப்படி ஆண்டவரே எங்களுக்கு தெரியணும், எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்போ ஆண்டவர் சொல்லார், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது மறுபடியும் சொல்லும்போது அவன் மறுபடியும் விடலை. அப்படி சொல்கிறீங்களா ஆண்டவரே, உடைய முகத்தை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, மகிமை எனக்கு காட்டுங்கன்னு கேட்குறாரு. இந்த 10 கற்பனைகளை ஆண்டு சமூகத்தில் வாங்கும்போது 40 நாட்களாக மலையின் கொடுமுடியின் உச்சியில் அந்த தேவ பிரசன்னத்தோடு இருந்தவன் தான் இந்த மோசே. ஆனாலும் அந்த பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தில் வாழ்ந்தாலும் அது அவனுக்கு திருப்தி அளிக்கலை, இன்னும் அவரை அறியணும். அதனால் என்ன கேட்குறானா, உடைய மகிமையை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. அந்த தாகம், ஏதோ ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்டேன், சரி போதும் அப்படின்னு இல்லை, இன்னும் நான் அறியணும் ஆண்டவரே, இன்னும் உடைய மகிமையை நான் பார்க்கணும். அப்படிங்கும்போது ஆண்டவர் எப்படி திரும்ப தன் மகிமையை காட்டினார். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுவார் 19ஆம் வசனத்தில். அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். மோசே கேட்குறான், உன்னுடைய மகிமை எனக்கு காட்டுன்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, என் தயை, மை குட்னஸ் பாஸ் பிஃபோர் யூ, ஆல் மை குட்னஸ், ஐ வில் மேக் ஆல் மை குட்னஸ் பாஸ் பிஃபோர் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம், என் மகிமைக்குள்ளே தான் அத்தனை நன்மையும் இருக்குது, குட்னஸ் ஆஃப் காட். தேவன் மகிமை உள்ளவர்னா எப்படி புரிஞ்சுக்கிட்டார் மோசே, எப்படி புரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய மகிமையை பார்க்கும்போது இவர் நல்லவர். அதனால தான் அடிக்கடி நம்ம சொல்லல, தெய்வன் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, அவருடைய நாமத்தை என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்கிறார்ல. அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்போ எப்படி ஆண்டவருக்கு மோசைக்கு தன் மகிமையை காட்டுறானா, மோசே இப்போ பார், என் தயை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போய் என் நாமத்தை உனக்கு வெளிப்படுத்துவேன். எப்படி தெரியுமா, நான் தயை உள்ளவர், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என் முகத்தை யாருமே பார்க்க முடியாது, அதனால் ஒன்று செய்கிறேன், ஒன்று அந்த கண்மலை வெடிப்பில் வச்சு என் கரத்தினால் உன்னை மூடுறேன், நான் உன்னை கடந்து போகும்போது என் கரத்தை நான் எடுப்பேன், என் முகத்தை நீ பார்க்க முடியாது, ஆனால் என் பின்பக்கத்தை நீ பார்ப்பா என்று சொல்கிறார். 34ஆம் அதிகாரத்தில்
யாத்ராமம் 34ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, ஆண்டவர் மோசேட்ட சொல்கிறாரு, அதிகாலை ஆயத்தமாகி மேலே வா அப்படின்ட்டு. காலங்காட்டி எந்திரிச்சு இவன் மலையின் உச்சிக்கு போகிறான். கவனிங்க அந்த வசனத்தை. மோசே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அதிகாலையிலே மலையில் ஏறுறான். எவ்வளோ கஷ்டமான காரியம். ஆனால் அங்கே ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இவன் எப்போ வருவான் என்று தேவ சமூகம், தேவனே காத்திருக்கிறார். 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது மோசே முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். 5வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஒரு மனுஷனை காலங்காட்டி மேலே வர சொல்லிட்டு அவர் பிந்தி வரலை. அவன் ஏறுனா கர்த்தர் அங்கே இறங்கினார். காத்துக்கிட்டே இருக்கிறார். அதை தான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த நாட்கள் இந்த உலகத்தில் எப்படி நமக்கு உயர்ந்த அடைக்கலம் கிடைக்கும் தெரியுமா? எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் எனக்காக காத்திருக்கும் தேவன், அவருடைய நாமத்தை எனக்கு அறிவிக்கும்படியாய் காத்திருக்கும் தேவன். ஸோ அங்கே அதிகாலமே மேகத்தில் இறங்கி அங்கே தன்னுடைய நாமத்தை கூறினார். எப்படி கூறினார் பாருங்க, கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது, அந்த காட்சியை நினச்சாலே உடம்பெல்லாம் சிலுக்குது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகும்போது என்ன சொல்கிறாராம், அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறார். தயை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் தயவுள்ளவர் என்று புரிஞ்சுக்கிட்டா எத்தனை கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் நமக்கு ஒன்று தெரியும், என் தேவன் நல்லவர், அவர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவர். அப்படின்னா நாமளும் தயவாக இருக்கணும். நம்ம குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் உறவினர்களோடு சபையில் எல்லாரிடத்தும் தயவுள்ளவளாக இருக்க வேண்டும். அப்படி தான் ஆண்டவர் சொன்னார், நீ தயவுள்ளவனாக இருந்தால் நானும் தயவுள்ளவனாக இருப்பேன். என் நாமத்தை நீ அறிஞ்சுக்கொள். எல்லா கஷ்டமான நேரத்தில் என்னை கவனிக்க யாருமே இல்லைன்னு புலம்பாத. நீ மட்டும் என்னை சரியாக அறிஞ்சிக்கிட்டா எத்தனை பிரச்சனை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். எனக்கு தயவு செய்கிற கர்த்தர் உண்டு. அதுதான் எஸ்தருக்கோ தன்னை காண்கிற எல்லாரோட கண்களில் தயவு கிடச்சிதான். ரூத்து சொல்வா போவாஸ்ட, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்கேன், உம்முடைய கண்கள் எனக்கு எதனால் தயவு கிடைச்சது. அப்போ பாருங்கள், தயவு ஆண்டவரே எப்படி தான் மனுஷ தயவிலே அதிகமாய் வளர்ந்தார். இந்த உலகத்தில் நமக்கு தேவனுடைய தயவும் வேணும், கர்த்தருடைய தயவும் வேணும். நமக்குள்ளே இருக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தயவுள்ளவர். அந்த தயவு அப்படி என்றால் இன்றைக்கு புரிஞ்சு கொள்ளுங்க, அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நான் இன்னும் அறியணும் ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும் ஆண்டவரே, நான் அறிஞ்சு கொண்டது பத்தாது, இன்னும் உம்முடைய தயையே. அதனால தான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி சொல்கிறது, கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். அப்படின்னா என்ன? அவருடைய நாமத்தன்மை எப்படி அறியணும்னா ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பேதுரு அழகா சொல்றார், கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்ன செய்யணுமா? சகல துர்க்குணத்தையும் சகல வஞ்சகத்தையும் சகல கபடங்களையும் பொறாமையையும் புறங்கூறுதலையும் ஒழிச்சு விட்டு. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நாமத்தை நீ அறிஞ்சிருந்தா உனக்கு உயர்ந்து அடைக்கலாம். நீ எப்படி அறிஞ்சு கொள்கிற தெரியுமா? என்னை தயவுள்ளவர் என்று ருசி பார்த்தா சில காரியங்கள்லாம் உன்னை விட்டு நீ ஒழிச்சிடணும். சகல விதமாக துர்க்குணம், கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், புறங்கூறுதல் இவைகளெல்லாம் ஒழித்து விட்டு, இதை ஒழிச்சாதான் உயர்ந்த அடைக்கலாம் கிடைக்கும். ஒழித்து விட்டு என்ன செய்யணுமா? நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருங்கள். இந்த உலகத்தில் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பது என்ன தெரியுமா? முதல்ல நமக்கு அவரை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை. அந்த வாஞ்சை எப்படி நிறைவேறும் என்றால் அந்த வேத வசனத்தை நம்ம குடிக்கணும். பாலாக எப்படி ஒரு குழந்தை பாலை குடித்து வளருதோ அதே போல் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வாஞ்சையாய் களங்கமில்லாத திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள் வளரும்படி. கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால் பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் கர்த்தர் தயவு உள்ளவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 2வது லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எப்படி சொல்கிறது? தூதன் சொல்வார் மேய்ப்பர்களுக்கு, இன்று
ஆண்டவராகிய கிறிஸ்து என்னும் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ரெண்டாவது நம்ம எப்படி அறிய வேண்டும் என்றால் இரட்சகர். இந்த இரட்சகர் எப்படிப்பட்டவரா அந்த வசனம் சொல்கிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லவில்லை, உங்களுக்காக பிறந்திருக்கிறார். அப்படின்னா நான் எப்படி தேவனை அறிய வேண்டும்? எனக்காக ஒரு இரட்சகர் இந்த உலகத்தில் பிறந்தார். எப்படி, எதற்காக பிறந்தார்? இந்த இரட்சகர் பிறக்காவிட்டால் நான் அக்கிரமத்தில் வாழ்ந்திருப்பேன், பாவத்தில் மரித்து போயிருந்திருப்பேன், இந்த பிசாசுன்ற அடிமைத்தனத்தில் அந்தகாரத்திலே வாழ்ந்திருப்போம், நம்பிக்கையற்றவளாக இருந்திருப்போம். ஆனால் இரட்சகர் ஒருவர் பிறந்தார். அவர் இந்த உலகத்தில் வந்தார், வளர்ந்தார், மரித்தார், உயிரோடு எழுந்தார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்ததுனால இன்றைக்கி நம்மை நீதிமானாய் மாற்றினார். எனக்கு ஒரு இரட்சகர்னா என்ன தெரியுமா? நம்மளை காப்பாற்றுகிறவர், பிசாசு வச்சிருக்க எல்லா கண்ணிகளிலிருந்தும் நம்மளை விலக்கி காக்கிறவர் தான் இரட்சகர். இப்போ நீங்கள் சொல்லலாம், ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என் இரட்சகர் கூட இருக்கிறார். படகுல நம்ம போயிட்டுருக்கோம், அலை அடிக்குது, காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, படகெல்லாம் தண்ணீரில் நிரம்பினாலும் இரட்சகர் நம்முடைய படகில் இருக்கும் பொழுது நம்முடைய படகு ஒரு நாளும் அவிழ்ந்து போகாது. ஏன் தெரியுமா? நம்முடைய இரட்சகர் எழும்புவார். காற்றையும் கடலையும் அதட்டுகிற இரட்சகர் நமக்குள் இருக்கிறார். அடிக்கடி சொல்லுங்க, இரட்சகர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல, என்னை எப்பொழுதும் உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். என்னை காப்பாற்றுகிறவர், சும்மா காப்பாற்றல, இரத்தத்தையே சிந்தி மீட்டெடுத்த என் இரட்சகர். அப்படின்னா முடிவு பரியந்தம் உமக்குள்ளே நிலை நிற்பேன் ஆண்டவரே, முடிவு பரியந்தம் என் இரட்சிப்பை நான் காத்துக்கொள்வேன். அதனால தான் எபிரேயர்களின் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிற ஆகையால் முற்று முடிய அவர்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய இரட்சகர் எப்படி தெரியுமா? அற வழியில் நம்மளை காப்பாற்றிட்டு அப்படி போன் விட மாட்டார், முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். மறந்துடாதீங்க, இந்த மாதம் முழுதும் சொல்லுங்கள், எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், அவர் என்னை பாதி வழியில் கைவிட மாட்டார், என்னை முற்றும் முடிய ரட்சித்து கடைசி நாள் என்னை மகிமையிலே கொண்டு சேர்ப்பார் என் இரட்சகர். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? சாதாரணமானவர் அல்ல. இந்த உலகத்தில் தேவாதி தேவன் ஒரு மாம்சத்தில் மனுஷனாய் பிறந்தார். பிறந்தவர் ஜீவனையே கொடுத்து மீட்டு கொண்ட ஒரு நல்ல இரட்சகர் நமக்கு இருக்கிறார். மூன்றாவது, நமக்காக வேண்டுதல் செய்பவர். அவரோட தயவு நம்ம ருசித்தோம், அவர் ரட்சித்தார், நல்லது தான். ஆனால் உன்னை ரட்சித்துட்டேன், ஒரு குழியில் விழுந்து கிடந்த நீ, குழியிலேருந்து உன்னை நான் தூக்கி எடுத்து உன்னை காப்பாற்றிட்டேன், நீ போயிரு அப்படின்னு சொல்லலை. அக்கிரமத்தில், பாவத்தில், குழியில், உளையான சேற்றில் நம்ம கிடந்தோம். ஆனால் ஒரு கரம், ஒரு இரட்சகர் வந்து நம்மை தூக்கி எடுத்து அப்படியே நம்ம காலை கண்மலையின் மேல் நிறுத்தினார். ஒரு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுத்தார், சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தார். பிசாசின் அடிமைத்தனத்தை விடுவித்து அவருடைய பிள்ளையாய் மாற்றினார். பிள்ளையாய் மாற்றிட்டு நீ எப்படினாலும் போ அப்படின்னு சொல்லலை. எல்லா பெற்றோர்களுமே பிள்ளை பெற்றுட்டா மட்டும் பத்தாது, பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். பிள்ளைகள் சின்ன வயசாக இருக்கும்போது மட்டுமல்ல, வளர்ந்து கல்யாணமாகி அவர்களுக்கு பேரம் பேத்திகள் இருந்தாலும் உயிரோடு நாம் இருந்தால் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஒரு பெற்றோருடைய சிறப்பு, கடமையே அதுதான். அதே தான் இப்போ ஆண்டவர் எப்படி பண்ணார்? நமக்காக வேண்டுதல் செய்பவர். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. என்ன சந்தோஷமாக இருக்குல்ல? மனுஷங்க நமக்காக வேண்டுதல் செஞ்சால், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னா கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவோம், மறந்துடுவோம். ஆனால் இவர் எப்படி திரும்ப வேண்டுதல் செய்வாரான்? அழகாக சொல்லப்பட்டிருங்க. மறுபடியும் இந்த வசனத்தை ரிப்பீட் பண்ணுகிறேன். கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்பவரும் அவரே. இந்த வேண்டுதல் செய்பவர் அவரை என்ன எப்படி வேண்டுதல் செய்கிறார் என்றால், மறுபடியும் அந்த வசனத்தை தியானிக்க போகிறேன். எபிரேயர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. அப்படின்னா என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். இப்போ இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாக தான் பிதாவினிடத்தில் வர முடியும். இப்போ என்ன சொல்லுகிறதுன்றது வசனம், தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறாகையா. அப்படின்னா அவர் உயிரோடு எப்பொழுது இருக்கிற அப்படின்னாலும் எப்பொழுதுமே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர்.
இரவும் பகலும் நமக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். எங்கே தெரியுமா இருக்கார்? நமக்குள்ளே தான் இருக்கிறார். அதான் ஆச்சரியம். இந்த தேவனை அறிஞ்சு கொள்ளணும். எனக்குள்ள ஒரு தேவன் இருக்கிறார். எப்படி இருக்கார்? அவர் தயவுள்ளவர், அவர் இரட்சகர், அவர் எனக்காக வேண்டுதல் செய்பவர். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இந்த இயேசு என்ற நாமம் இருக்குது பாருங்க. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். நீங்கள் எபேசியர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் வசனம் இப்படி சொல்கிறது, எல்லா கர்த்தத்துவத்துக்கும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தி என்ன பண்ணாராம்? தம்முடைய சிங்காசனத்தில் உன்னதத்திலே தம்முடைய சிங்காசனத்தில் தமது வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஒருவேளை இன்னைக்கு இந்த வசனத்தை நீங்கள் புதுசாக கேட்டிருக்கலாம், ஒன்றும் புரியாமல் இருக்கும். புரியும்படியாக சிம்பிளாக சொல்கிறேன். எல்லா நாமத்துக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக ஒரு மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை பிதா என்ன செஞ்சார்னா, உயிரோடு எழுந்த பிறகு உன்னதத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வச்சார். ஸோ உன்னதத்தில் அவர் சிங்காசனத்தில் இருந்தார்னால் அவர் பாதங்களுக்கு எல்லா சகலத்தையும் கீழ்ப்படுத்தினார். அப்படிப்பட்ட உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் இருக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராம்? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். நம்முடைய ஆண்டவர் எப்படி அறிஞ்சு கொள்ளணும்? எனக்காக வேண்டுதல் செய்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாவற்றாலும் என்ன நிரப்புவார். குறையே இருக்கார். எந்தெந்த பகுதியில் என் வாழ்க்கையில் குறைவு இருக்கோ அந்த பகுதி எல்லாவற்றையும் நிறைவாக்குவார். எல்லாவற்றாலும் நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாகிய சபை. நம்ம சரீரம் இருக்குது பார்த்தீங்களா? இது அவருடைய சபை. சபை என்றால் கட்டடம் அல்ல. எல்லாரும் நம்ம சேர்ந்து இருக்கும்போது பார்க்குறார் ஆண்டவர், ஒரே சரீரமாக பார்க்குறார். எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய இந்த சபை சாதாரணமானதில்லை, அவருடைய சபை. நிரப்புகளுடைய நிறைவான சரீரமாகிய சபைக்கு, இந்த சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். ஒரு சரீரத்துக்கு தலை இருந்தால் தான் அது சரீரம்னு சொல்லுவோம், உயிரோடு இருக்கும். தலையில்லாத சரீரத்தை பார்க்க யாருமே விரும்ப மாட்டாங்க. செத்து போனால் தான் தலையை கழுத்தோடு வெட்டினா அது சரீரம் சொல்ல மாட்டாங்க. இப்போ என்ன தெரியுமா நம்ம அறிஞ்சு கொள்ளணும்? எனக்காக விண்ணப்பம் செய்கிறவர் அவர் தலையாக பிதா உயர்த்தி வச்சிருக்கிறார். எப்படி தெரியுமா? எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக தலையாக தந்தருளினார். அப்படின்னா அவ்வளவு பெரிய தேவன் இன்று நமக்குள்ளே வசிக்கின்றார். இப்போ ஒரு சந்தோஷம். எனக்குள்ளே வசிக்கின்றவர், எனக்காக வேண்டுதல் செய்பவர், என் தலையே எனக்குள்ளே தான் இருக்குது. அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும்? நீ எப்படி அவரை அறிஞ்சு கொள்ளணும்னா, தலையோடு இந்த சரீரம் ஒட்டி இருந்தால் தான் தலை என்னென்ன நினைக்குதோ அதையெல்லாம் சரீரம் செய்யும். மனுஷன் நினைப்பான், கெட்ட கெட்ட காரியங்களை நினைப்பான். ஆனால் இந்த தலை இருக்குது பாருங்க, பரலோகத்துக்கு ஏதுவானவைகளை, உன்னதத்துக்கு ஏதுவானவைகளை, சிறப்பானவைகளை, மேன்மையானவைகளை, பிதாவின் சித்தத்தையே தியானிக்க அந்த தலையோடு ஒட்டிக்கிட்டா நம்ம சரீரமும் அதற்கேற்றாற் போல கிரியை செய்யும். அதனால தான் சொல்கிறேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் சரியாக புரிஞ்சுக்கோ. சும்மா எப்போ பார்த்தாலும் வெறும் நல்லவர் மட்டும் சொல்லாத, நிறைய காரியங்களை பல கோணங்களில் புரிஞ்சுக்கோ. மோசேக்கு என்னதான் தரிசனத்தை பார்த்தாலும் முகத்தை பார்க்கணும் ஒரு ஆசை, அறிஞ்சுக்கொள், இன்னும் அறியணும். அப்போ எனக்காக விண்ணப்பிக்கிறவர் எனக்குள்ளே இருக்கிறார், தலையாக இருக்கிறார். அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், அறிஞ்சுக்கொள்ளணும்? அந்த தலையோடு ஒட்டி வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. நான் வேறு அல்ல, நீர் வேறு அல்லப்பா, 2 பேரும் ஒன்றாக இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வாழும்போது கர்த்தர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஸோ முதலாவது தயை உள்ளவர், 2வது இரட்சகர், 3வது விண்ணப்பிக்கிறவர், 4வது ஜெயம் கொடுக்கிறவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுப்பவர். அதான் ஆண்டவர் சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்க நமக்கு பலன் தருவார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற
கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி நமக்கு பலன்? பலப்படுத்துகிறவர் உள்ளே இருக்கிறார், ஜெயம் கொடுக்கிறவர் உள்ளே இருக்கிறார். அதனால தான் வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒவ்வொரு சபைக்கும் ஜெயம் கொள்கிறவனுக்கு இன்ன ஆசீர்வாதம் என்று ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தத்தையும் சொல்கிறார். கடைசியாக பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன், கடைசி வசனத்துக்கு முந்தின வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் பிதாவுடைய சிங்காசனத்தில் என்னோடே கூட அமரும்படி செய்வேன். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பாவத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், இந்த மாம்சத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். உலகத்தில் கவர்ந்து இழுக்கிற அநேக காரியங்கள், விசேஷமாக செல்ஃபோன், டிவி, இதுக்கெல்லாம் அடிமைப்பட்டு இன்றைக்கி ஒரு கூட்டம் அப்படியே பிசாசு இழுத்துட்டு போகுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தெளிந்த புத்தியுள்ளாயிருந்து ஆண்டவர் இந்த மாதத்தில் சொன்ன வசனம் என்ன தெரியும்? வாக்குத்தத்தம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். செல்ஃபோனை அறிஞ்சிருந்தால் ஒரு பிரயோஜனம் இல்லை. உலகத்தில் பல காரியங்கள் அறிஞ்சாலும் இன்றைக்கி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஒன்றும் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்தால் மட்டுமே உயர்ந்த அடைக்கலம். பிரியமானவர்களே, இந்த மாதத்தில் 4 விதத்தில் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். தயாபரர், தய உள்ளவர்; இரட்சகர், எனக்காக விண்ணப்பிக்கிறவர்; எனக்கு ஜெயம் கொடுப்பவர். இந்த உலகத்தில் நான் தோல்வியாக வாழ மாட்டேன், ஜெயமாய் ஓடி என் ஓட்டத்தை முடிப்பேன். அந்த விசுவாசத்தோடு இந்த நாட்களை, இந்த மாதத்தை செலவழிப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பிதாவே இயேசுவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த மாதத்தில் அநேகர் கண்கள் திறக்கப்படட்டும், உம்மை அறிந்து கொள்ளட்டும், உம்மோடு இணைந்து வாழ உதவி செய்யும். அவர்களுக்குன்னு வைத்திருக்கப்பட்ட உயர்ந்த அடைக்கலத்தில் அமர்ந்து கொள்ள பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதலை கொடுங்கப்பா. பல விதங்களில் சஞ்சலம், குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, கல்யாணமாகியும் குழந்தை இல்லை, திருமணம் ஆகாத பிள்ளைகள், படிக்க முடியாத பிள்ளைகள், படித்தும் வேலை கிடைக்காத பிள்ளைகள், பல கடன் பிரச்சனைகள், வியாதிகள், எத்தனை பலவீனங்கள் இதற்கு மத்தியில் இருந்தாலும் இந்த மாதத்தில் ஒரு ஆறுதலான வசனத்தை கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்தோடு நாங்கள் அழிந்து போக மாட்டோம். இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை தாக்கவே தாக்காது. ஏனென்றால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிறவர்களுக்கென்று உயர்ந்த அடைக்கலத்தை வைத்திருக்கீங்க. அந்த அடைக்கலத்தில் வந்து அமர்ந்து கொள்ள நாங்கள் பிரயாசப்பட எங்களுக்கு உதவி செய்யும். இந்த மாதத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோடு உடைய கரம் கூட இருக்கட்டும். அக்கினி மதிலாக இருங்கப்பா. தேவ சமூகம், தேவ பிரசன்னம் உடைய பிள்ளைகளுக்கு உள்ளே அக்கினியாக இருக்கும் பொழுது என்ன காரியத்தை பிசாசு கொண்டு வந்தால் இந்த அக்கினி அவளை எரித்து போடுவதாக. ஒரு வழியாய் வருகிற சத்ரு 7 வழியாய் சிதறடிக்கப்படுவானாக. என் தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையை நிறைவேறட்டும். நல்ல சந்தோஷத்தை கொடும், இளைப்பாறுதலை கொடும். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கையே இல்லையே. அதை இந்த நாட்களில் உணர்ந்து கொண்டு உம்முடைய பிரசன்னத்தை நாடி தேடி அறிந்து அதன்படி வாழ உதவி செய்யும். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைபடும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். எல்லா துதி கன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.